நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வடுகப்பூண்டி வயல்வெளி வழியாக சடலத்தை சுமந்து செல்லும் கிராம மக்கள் மயான பாதை வேண்டி கிராம மக்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா வடுகப்பூண்டி கிராமத்தில் ஆதி திராவிட சமூகத்தினர் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்கள் கடந்த 4 தலைமுறைகளாக மயான பாதையின்றி தனியார் விளைநிலங்கள் வழியாக சடலத்தை சுமந்து சென்று மயானத்தில் அடக்கம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு உயிரிழப்பின் போதும் இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த பிறகே பிரேதத்தை அடக்கம் செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் இறந்தவர்களின் உடலை மனிதர்கள் சுமந்து சென்றதால் பிரச்சனை இல்லாமல் இருந்து வந்துள்ளது. தற்போது சடலத்தை தூக்கி செல்ல ஆட்கள் முன் வராத காரணத்தினால் சொர்க்கரதங்கள் மூலமே இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. தற்போது சொர்க்கரதம் வாகனம் மூலம் மனித உடலை அடக்கம் செய்ய இறுதி ஊர்வலம் விளைநிலங்கள் வழியாக சடலத்தை எடுத்து செல்ல நில உரிமையாளர்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவிப்பதால் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. நீண்ட நாள் கோரிக்கையாக அப்பகுதி மக்கள் அரசுக்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் தொடர்ந்து கிராமத்தில் இறந்தவர்களின் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். எனவே 4 தலைமுறையாக மயான பாதை இன்று தவித்து வரும் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு மயான பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.